ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து சொரக்காய் வடை. இது வந்து ஹைதராபாத் தெலுங்கானா ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது வந்து அவங்களுக்கு எந்த அக்கேஷன் ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆனால் இது கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் அவங்களுக்கு ஃபெஸ்டிவலே நடக்காது. அந்தளவுக்கு ஃபேமஸான ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது வந்து ரொம்பவே சுலபமாக வீட்டில் தயாரிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது வந்து இன்றைக்கி செஞ்சு வேணும்னா நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. இந்த ரெசிபி வந்து நமக்கு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து சொரக்காய் வச்சு அதே மாவு அரிசி மாவு தான். வெறும் சிம்பிளான ரெசிபி தான். எப்படி பண்ணுறது, அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து ஃப்ரெஷ்ஷான சொரக்காய் எடுத்துகிட்டு வந்து இதில் இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், அதே மாதிரி இடித்த பச்சை மிளகாய் நீங்கள் வேணுன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வேணுன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி, நீங்கள் வேணுன்னா சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் சீரகம். இதில் வந்து எள்ளு போடுவாங்க. கண்டிப்பாக எள்ளு போட்டே தான் ஆகணும். எள்ளு போட்டால் இதோட டேஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உப்பு. பாருங்கள், நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அது வந்து இது அரிசி மாவு ஏன்னா பைண்டிங்க்காக தான் போடுறோம். அந்த பைண்டிங்கு உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சொரக்காய் எடுக்கிற அளவு பார்த்துட்டு இந்த பைண்டிங்க்காக தான் இந்த அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு உருண்டையாக சுட்டி இந்த மாதிரி நாங்கள் எப்படி நம்ம வடை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப சாஃப்டாக பண்ணிடாதீங்க. ஏன்னா எண்ணெய் இழுத்துரும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். நீங்கள் வேணும்னா ஒரு வாழை இலை இல்லை ஒரு சின்ன கவரோ எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் அமர்த்தி நல்லா நடுவில் வந்து ஒரு ஹோல் நம்ம உளுந்து வடை பண்ணுற மாதிரி ஒரு ஓட்டை போட்டு தான் இந்த வடையை போடணும். நல்லா காஞ்ச எண்ணெயில் இந்த வடையை வந்து இந்த மாதிரி நான் கையிலே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு எண்ணெயும் நிறைய தேவைப்படாது. நீங்கள் இன்றைக்கி வேணால் செஞ்சுட்டு மிச்சமாக இருக்கிறது நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து புதுசாக ஆரம்பித்தாலுமே நிறைய பேர் வந்து ரொம்பவே சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெசிபிஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக நான் சிம்பிளான ரெசிபிஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன்.